Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் PKL 12 தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான். எஸ், நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு எல்லா டீமும் பார்த்து டெய்லி ஒரு வீடியோ கொண்டு வருவோம். அது பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் லைக் கமெண்ட் போடணும். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட், இப்போ என்ன பேச போகிறத சொல்லு. கோச் பற்றி தான் நரேந்தர் ரேது. ரைட், அவர் என்ன சொன்னார், இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ரீசெண்டாக. இதெல்லாம் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஆப்ஷன் முடிஞ்சு 5 நாள் ஆயிடுச்சு இல்லையா. அவங்கவுங்க அப்போ செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. டிஃபெண்டர் யார், ரைட் யாருன்னு அவர் என்ன சொன்னார். क्या था आपका ऑप्शन स्ट्रैटेजी सब कुछ मिला क्या जो आप सोच रहे थे அப்படிலாம் கேட்டாங்க. அதாவது உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்தது, நீ எதிர்பார்த்தபடியே போச்சா ஆப்ஷனு, நல்ல டீம் ரெடி பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இப்போ போட்டோம். ஈரானியன் பிளேயர்ஸை வந்து வர்றதில் சிக்கல்னு. ஏன்னா இப்போது வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு 19 பிளேயர் வருவாங்களா இல்லையான்னு ஒரு வீடியோ போடுறோம். எண்டு கார்ட்லேயும் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் உங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு, என்ன மாதிரி பெரிய ஆள் தானே, பூமர் தானே, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன அட்வைஸ். கையில் எல்லோரும் மொபைல் வச்சுருக்கீங்க. இன்ஸ்டா வந்து வெறும் கிரிக்கெட்டு, கபடி, சினிமா மட்டும் கிடையாது. இன்ஸ்டாவில் உலக நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு 4-5 பேர் கேட்டிங்க, எனக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்ட். இந்த ஜெனரேஷன் நீங்களாம் என்ன கேட்குறீங்க, என்ன சார் பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்கன்ட்டுன்னு. உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா? உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம். நீங்கள் டெய்லி ஒரு 1/2 ஹவரானும். எங்கள் காலத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கணும், எங்கள் அப்பா சாப்பாடு போட மாட்டார், தத்துருவார் நியூஸ் பேப்பர் படுறான்னு. அப்போ தான் உலக நாலேஜ். எவ்வளோ படிக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆமாம் சார், இதை தெரிஞ்சு என்ன பண்ணிப்போன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, டக்குன்னு உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம், அதை பற்றி சொல்லுன்னு என்ன சொல்லுவீங்க? ஷாதுல் வருவாரா தெரியல சார் அப்படி சொல்லுவீங்களா, இல்லை என்ன பிரச்சனை சொல்லுவீங்களா? கோ லுக் மேன், சுற்றி வர என்ன நடக்குது பாருங்கள். லைஃப் பியாண்ட் கபடி, பியாண்ட் ஸ்போர்ட்ஸும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், வாழ போகிறவங்க நீங்களாம். இனிமேல் தான் நீங்கள் லைஃபு, கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க வேண்டாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோ விஷயம் உங்கள் கொட்டுது அப்படியே மொபைலில் வந்து. எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மறுநாள் நியூஸ் பேப்பர் வாங்கினா தான் நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னடா சமுத்திரக்கண்ணி மாதிரி இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அட்வைஸை உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான். 2-3 பேர் கேட்டதை என்ன வந்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை நடக்குன்னு உங்களுக்கு தெரியலையா என்னான்ட்டுன்னு. இது ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் இல்லை, 3 நாளில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு சார் வந்துடுவாங்கன்றதுக்கு. போய் பாருங்கள் டெய்லி என்னென்ன நடக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்தது. ஸோ யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். எனிவே சொல்லணும்னு தோணுச்சு. என் பையன் பொண்ணு இருந்தான்னா காது மேலே போட்டு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மரியாதை டெய்லி 1/2 மணி நேரம் படி, பாரு உலகத்தில் எனக்கு டிவி எதுக்கு இருக்குன்னு. எப்போ பார்த்தாலும் சினிமாவும் ஸ்போர்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எனிவே இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு கடந்து போகிறவங்களாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நினச்சி பார்ப்பீங்க நான் சொன்னது. ஆஹா, அதை நம்ம மறந்துட்டோமே. இன்டர்வியூன்னு மைண்டில் வச்சுங்க. இன்டர்வியூ போகும்போது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவோம் நம்ம. என்னப்பா பிரச்சனை, ஏன் நடக்குதாங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு டெல் வாட்ஸ் த ப்ராப்ளம். எனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு. ஒரு வாட்டி இந்த பிரச்சனையில் நானே இருந்தேன். 1990 துபாயில் இருக்கும்போது. ஈராக் இன்வைட்டட் குவைத். அப்போ நான் சொல்கிறது 1990. நான்லாம் இது நடுவில் மாட்டிட்டு முழிச்சவனா. அதனால் எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயத்துக்கு வரேன் நான். நரேந்தர் ரேதுவை கேட்டாங்க. சரி என்ன பேச போகிறேன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ரைட், அண்ட் பாட்னா பாரிஸ் ஃபைனல் கொண்டு போனவர் இவர் தாங்க, நரேந்தர் ரேது. அது மட்டும் இல்லை, தேவாங் அயன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம காமிச்சது இவர் தான். வெரி குட் கோச்சு. இப்போ எதுவுமே இல்லை, இங்கே வந்திருக்காரு. அர்ஜுன் தேஷில் அவர் நோற்றி விட்டாங்க. அவர் நோற்றி விட்டுருவாங்கன்னு நான் முதலே சொன்னேன். தமிழ் தலைவருக்கு வருவாங்கன்னு முதலே சொன்னேன். அது வர ஒருத்தர் கோச்சிட்டு போயிட்டார், சேனல் விட்டேன். கோச்சிக்கு நீ எப்படி சொல்லலாம், அப்படி போய் சொல்கிறேன்ட்டு. கடைசியில் அதான் நடந்தது. கியாத்தா ஆப்கா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டார். உன்னோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னான்னு சொன்னார். நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் போட்ட பிளான் பண்ணி தான் எல்லாமே போச்சு. அண்ட் சில பேர் நாங்கள் எழுதி வச்சுருந்தோம், அதை எடுக்க முடியல. ஏன்னா பிட்டிங் ரொம்ப ஹையாக போயிடுச்சு, அது தகுந்த பட்ஜெட் எங்ககிட்ட இல்லை. ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மைண்டில் என்ன வச்சோமோ அதுபடி தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு பேலன்ஸ் டீமாக தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னாரு. அவங்க டீமுக்கு பரமே அவங்க கேட்காலே அப்படின்னா, அதாவது உங்கள் டீமை பற்றி என்ன நினைக்கிறேன், உன் அணியை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. ஸோ காம்பினேஷன் எப்படி இருக்குது என்னன்னு அதான் இன்டெரக்டாக கேட்குறாரு. அர்ஜுன் தேஷ்வால் இல்லை, என்ன பண்ண போகிறேன் நீ இப்போது. போன சீசன் அவர் கைண்டு போயிட்டார் சுனில், இப்போ இவரு போயிட்டார், என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி தான் அது குறியீடு கேள்வி. இது ஒரு 4-5 பிளேயரை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்னா, हमने नितिन रावल को लिया है, उसके पास एक्सपीरियंस है. அதாவது நாங்கள் நிதின் ராவல் எடுத்தோம் ஆப்ஷனில். ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் கார்னரை 50 லட்சத்துக்கு எடுத்தாங்க பிட்டில். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அப்புறம் ரெசா மிர்பகாரி நாங்கள் ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணிட்டோம். அவர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ அவர் இருக்கார் எங்ககிட்ட. அப்புறம் அம்னே ஆஷிஷ் குமார், அவரும் ரொம்ப நல்ல ரைட்டு கவரு. அவரையும் ஆப்ஷனில் எடுத்தோம். 27 லட்சத்துக்கு எடுத்தாங்க அவர் ஆஷிஷ் குமார். அவரும் ஒரு நல்ல பிளேயரு. அப்புறம் நிதின்குமார் டன்கர் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்கோம். அவர் வந்து 2 வருஷமாக பெங்கால் வாரியர்ஸ்க்கு விளையாண்டவர். அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, டேலண்டட் பிளேயர் அப்படின்னாரு.
செக் பண்ண ரெக்கார்டா எவ்வளோ டேலண்டட் ஒரு பார்ப்போம். அந்த நிதின்குமார் தன்கர் பார்த்தேன், டேலண்டட் தான். 14 மேட்ச்சில் 118 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் हमारे पास மஞ்சீத் ஹே, மீட்டு ஹே, வினய் ஹே அப்படின்னாரு. மீட்டு எடுத்துருக்கோம், மீட்டு இருக்காரு, வினய் இருக்காரு. அப்புறம் வினய் அவர் தெவாட்டியா அவரை நினச்சிக்காதீங்க, அவர் ஹரியானா ஸ்டில்லர்ஸ், அவர் விட மாட்டார். மன்பிரீத் தூசி கீக்கித்த அவரு. ஆக்சுவலாக எங்கள் 9 பிளேயர் எடுத்தாங்க ஆப்ஷனில். இப்போ அர்ஜுன் தேஷ்வால் இல்லாத இந்த டீமை என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருக்கும்போதே போன சீசன் 6th ரேங்க் வந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் மட்டும் 1-2 ஜெயிச்சிருந்தால் இவங்க குவாலிஃபை ஆகிருக்க முடியாது. 6th டீமாக குவாலிஃபை ஆகி 12 வின்னு, நாக் அவுட் எலிமினேட்டரில் த்ராஷ்ட் அப்படி தான் சொல்லணும். யூபிஓ தான் 46-18 28 பாயிண்ட் டிஃபரன்ஸ் உங்களை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், அவ்வளோ மோசமாக தோதாங்க எலிமினேட்டரில். அதில் பதறினதான் அபிஷேக் பச்சன்லாம், ஆஹா வாட் இஸ் திஸ் அப்படின்னு. ஸோ எலிமினேட்டரில் தோத்தாங்க அவங்க போன சீசன். அப்புறம் கேட்டார், आपका टीम में बहुत यंग लड़के हैं, यंग बच्चे हैं, उसके बारे में बताओ அப்படின்னாரு. அதாவது உங்கள் டீமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் அவர். நாங்கள் வந்து இந்த சீசன் ப்ளஸ் பிகேஎல் 13 மனசில் வச்சு தான் நாங்கள் எடுத்தோம் டீமை. ஸோ யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்தையும் காம்போவாக கொண்டு வந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் டீமுக்கு. ஆக்ஷனுக்கு வரும்போதே நாங்கள் பிளான் ABCD 4 எழுதிட்டு வந்தோம். மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நிறையா எழுதிட்டு வந்தப்போ தான் ஆப்ஷன் அப்படி அப்படியே மாறும். பிளான் AB இல்லைன்னா C போகணும், D போகணும். இந்த வாட்டி தான் D கேட்டகரி. ஆனால் அது என்னமோ நிச்சயம் தான். 2வது நாள் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னடா நடக்குது போல அப்படின்னு. ஆனால் 2வது நாளாக அனில் மோகன்றவரை 78 லட்சம் D கேட்டகரி போயிருக்காரு. யூமும்பா ஆக்ஷன் போயிருக்குன்னா பார்த்துங்க நீங்கள். அது சொல்கிறார் அவர். 2வது நாள் அனில் மோகன்றவரை இவ்வளோ பிட் பண்ணாங்க D கேட்டகரி. நாங்களும் உள்ள நாங்களும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆமாம், உதய் பார்த்தே அவர் பேர். ஆமாம், 50 லட்சத்துக்கு நாங்களும் எடுத்தோம் அப்படின்னாரு. ஃப்ளெக்சிபிளாக தான் வந்தோம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஆப்ஷன் இருப்போ. இதை தான் ஒரே பிடிவாதமாக பிடிச்சிட்டு வந்து கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு பல பிளானோடு தான் வந்து ABCDன்னாரு. கேம்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேம்ப் ஸ்டார்ட் ஆனோடனே அச்சி தயாரிக்கை சாத் ஆயங்கே ஹம் PKL 12 மே அப்படின்னாரு. அதாவது நல்லா ரெடி ஆகிட்டு, நான் தயாரினா ரெடி ஆகிட்டு ப்ரிப்ரேஷன், நல்ல ப்ரிப்ரேஷனோட தான் PKL 12 வரும். கேம்பில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இவங்களும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அ மிக்ஸ், இட்ஸ் அ காம்பினேஷன், இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் யங் யூத்து அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னார். எஸ், ஆனால் நான் டீமை கொஞ்சம் பார்த்தேன். கடகடன்னு நான் சொல்லிடுறேன், இவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நேற்று குஜராத் ஜெயின் சொன்னதெல்லாம் தேராதுன்னு, இது தேருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்கிறேன் கடகடன்னு. ஃபர்ஸ்ட் ஆல் போகும்போது அர்ஜுன் தேஷ்வால் கிளம்பிட்டார் அங்கேருந்து. இவங்க ரைடர் 9 ரைடர் இருக்காங்க. நிதின்குமார், இதில் எத்தனை பேருக்கு இவங்களை பற்றிலாம் தெரியும், என்ன தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிதின்குமார், உதய் பார்த்தே, மஞ்சீத் தையா, அலி சமாதி, அவர் ஒரு ஈரானியன் பிளேயர். எஸ், மீட்டு, வினய், இவங்களெல்லாம் அவங்க வந்து ஆப்ஷனில் எடுத்தாங்க. ரீட்டைன் பண்ணது வந்து சோம்பீர், ரித்திக் சர்மா, சாஹில், இவங்களாம் NVPs ரீட்டைன் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் டிஃபென்ஸுக்கு வந்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் அண்ட் மோஹித் ரைட் கவர், இவங்க 2 பேரும் ஆப்ஷனில் எடுத்தாங்க. அப்புறம் ரீசா மெர்பகாரி, நிதின்குமார், KS அபிஷேக் அவர் லெஃப்ட் கவர், ரோனக் சிங், ஆர்யான், சஹில் தேஷ்வால் அண்ட் தீபான்ஷு, இவங்களெல்லாம் 9 டிஃபெண்டர் இவங்ககிட்ட இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஆல்ரவுண்டர்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கபில் தேவ் பக்கத்தில் எப்படி ஆல்ரவுண்டர் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதின் ராவல். ஸோ இவங்களோட 19 மெம்பர் ஸ்குவாட் இதுதான். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் இவங்க போவாங்க, எவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ வின் பண்ணுவாங்கன்னு. ரைட், போன வாட்டி ஒரு ஃபைனல் கொண்டு போனாங்க. தேவாங், ஆயான், தீபக் சிங் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது தெரியல, உங்களுக்கு நிறைய தெரியும். என்னோட லெட் மீ நோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.